இல்லை, இங்கே நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லையே, நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறாங்க. தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம அது ஒரு பொருள்படுத்தி வேற ஏதாவது அதுதான். இப்போ நாங்கள் இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல, நான் மக்களுக்குள்ளேருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். இன்னைக்கு இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான் தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க. எங்கள் தாத்தா காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் இந்த ஒலி எழுப்பி கொண்டு சைரன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது. அது யார்? அது இவா. நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்கேன். என்னது இது? பாதுகாப்புன்னு. இங்கே சொந்த நாட்டுக்குள்ளே தானே போகிறேன், வேறு என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன். வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா, பெட்ரோல் செலவு போப்பான்னு. அது மாதிரி மக்கள் அரசியலில் அதை வச்சுக்கிற முடியாது. அப்படியே பாதுகாப்புனாலும் எங்கள்லே 4 பேர் இந்த கூட்டத்துக்குள்ளே தள்ளி விடுறது, இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது. இப்போ தம்பி விஜய் போல் ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு அது சிரமம். இப்போ என்னை மாதிரி கடினம். அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும். கேட்டு வாங்கிட்டு போகிறேன். அதை ஒரு பெரிதாக